ஃப்ரெண்ட்ஸ், டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இப்போ ரீசெண்டாக அப்ரெண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அகெயின் சேம் அதே பெங்களூர் லொக்கேஷனில் இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரேடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்ஆர்டிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் சிவி நகர் பெங்களூர் லொக்கேஷனில் இருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. டிஆர்டிஓ அதாவது இந்தியன் ஆர்மிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ விருப்பமாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். கிராஜுவேட் டிப்ளமா அண்ட் தென் ஐடிஐ அப்ரெண்டிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன், ஸ்டார்டிங் டேட், எண்டிங் டேட், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக், மேக்ஸ் அண்ட் தென் பிசிஏ, பேச்சுலர் ஆஃப் லைப்ரரி, பிஎஸ்சி, இதெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதாவது இந்த டிசிப்ளைனில் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள். இப்போ அதுக்கான வேகன்சிஸ் காமிச்சிட்டாங்க, வேகன்சி செக் பண்ணிக்கோங்க. டிகிரி இன் இன்ஜினியரிங், அதே மாதிரி இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், நான் இன்ஜினியரிங், பிகாம், பிஎஸ்சி அந்த மாதிரி படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு 9,000 இருக்கும் மந்த்லி ஸ்டைஃபண்ட். அடுத்து டிப்ளமோ பாருங்கள். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், சிவில் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். டிசிப்ளைன் வைஸ் வேக்கன்சிஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஸ்டைஃபண்ட் 8,000 இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ரெகுலர் மோடில் படிச்சிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ இந்த 3 கேட்டகிரியும் ரெகுலரில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ரொசீஜர் டு அப்ளை nats.education.government.in. டிகிரி, டிப்ளமோவாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் டைரக்ட் மெரிட் லிஸ்ட்டு தான். அதாவது உங்கள் டிகிரி, டிப்ளமோ மார்க்கை பேஸ் பண்ணி டைரெக்டாக செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்து இன்டர்வியூவில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். தேவைப்பட்டால் ரிட்டன் டெஸ்ட், அது இல்லை. மேக்ஸிமம் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பாருங்கள். இந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணிடணும். அதுக்கான லாஸ்ட் டேட் May 25க்குள்ளே நீங்கள் இந்த வெப்சைட்டில் உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஏஜ் மினிமம் 18 இருக்கணும். 18 to 25 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது போக ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் தரவாக செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப, அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாயினிங் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு ஜெராக்ஸ், செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும். சரிங்களா? உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிகிரி, டிப்ளமோ, எல்லா செமஸ்டர் மார்க் ஷீட்டு, கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, கவர்மெண்ட் ஐடி, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 காப்பீஸ் வேணும். அடுத்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிக்டில் இருந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு, உங்கள் பேங்க் பாஸ்புக்கு, இது எல்லாமே ஒரிஜினல் 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான நோட்டிஃபிகேஷனும் இருக்கும். டிகிரி, டிப்ளமோவுக்கு நோட்டிஃபிகேஷன் தனியாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி ஐடிஐ கேட்டகரிக்கு தனியாக நோட்டிஃபிகேஷன் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஐடிஐ படித்தவங்களுக்கான செப்பரேட் நோட்டிஃபிகேஷன் தனியாக இருக்கும். ப்ரீவியஸ் நோட்டிஃபிகேஷனில் டிப்ளமோ, டிகிரி, ஐடிஐ இது எல்லாமே ஒரே நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருப்பாங்க. பட் இது பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ டிகிரிக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன், ஐடிஐ கேட்டகரிக்கு தனி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. சேம் இந்த ரிலவெண்ட் டிசிப்ளைனில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ரெகுலர் மோடில் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸ்டைபண்ட் 7,000 இருக்கும். ஸோ வேக்கன்சிஸ் கொடுத்துட்டாங்க, வேக்கன்சி செக் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர், ப்ரோக்ராமிங் அசிஸ்டன்ட், சிஓபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிஷியன், எலக்ட்ரானிக்ஸ், டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக்கல், ஃபிட்டர், மிஷினிஸ்ட், சிஎன்சி மிஷினிங் டெக், மெக்கானிக், மோட்டார், டர்னர், ஃபிட்டர், பில்டர், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? இந்த டிசிப்ளைனில் நீங்கள் ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஐடிஐக்கு செப்பரேட் வெப்சைட். டிகிரி, டிப்ளமோவாக இருக்கீங்க அப்படின்னா nats.education.government.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் ஐடிஐயாக இருக்கீங்க அப்படின்னா apprenticeship.india.government.in அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஐடிஐக்கு மட்டும் செப்பரேட் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடணும். சரிங்களா? தெரியல அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி இருக்கும், அதை சர்ச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிடணும். அடுத்து லாகின் பண்ணி இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடை என்டர் பண்ணி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வரும். அதுக்கு நேராக பக்கத்தில் அப்ளை அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா?
அப்ளை வீடியோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஸ் யூஷுவல் இன்டர்வியூ தான் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்காது. இங்கே தேவைப்பட்டால் ரிட்டன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அகாடமிக் மெரிட் லிஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட், இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. மேபி ரிட்டன் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆஸ் யூஷுவல் இந்த வெப்சைட்டில் May 25க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். 18 ஏஜுக்குள்ளே 18 மினிமம் 18 இருக்கணும். மினிமம் 18 ஏஜ் இருந்தால் அப்ளை பண்ணலாம். 18 to 25 சொல்லிட்டாங்க. ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இருக்கும், அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஹையர் குவாலிஃபிகேஷன் படிச்சிருந்தால் எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி 1 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸு, ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடித்தவங்க, இப்போ அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஜாயினிங் அப்போ இன்னும் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் கேட்பீங்க, அப்புறம் நீங்கள் ரிட்டன் எக்ஸாமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் இங்கே ரிட்டன் டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்களே, எங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு கேட்கலாம். ஆமாம், மேபி கம்பல்சரி கண்டக்ட் பண்ணலாம். நான் ரிட்டன் டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதனால் அவங்க கண்டக்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்லாம் இல்லை. அகாடமிக் மெரிட் அப்படின்னா உங்கள் ஐடிஐ டிப்ளமோ டிகிரியில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதை பொறுத்து உங்கள் அப்ளிகேஷனை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்து தேவைப்பட்டால் கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட்டு, அடுத்து இன்டர்வியூ இருக்கும். இன்டர்வியூவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.